காரசாரமான ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. அதுவும் அயில மீன் கிரேவி. என்னோடய ஃப்ரெண்டு சுப டீச்சருக்கு வந்து அயில மீன் கிரேவி போடுங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணிடுவோம். நம்ம அரைச்சி வைக்க பொருளுக்கு வந்து என்ன அப்படின்னா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சதைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் வந்து ஒரு சில்லு தேங்காய், வெந்தயம், கடுகு, 2 தக்காளி பழம், தேவைப்பட்டால் 3 தக்காளி பழம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி வந்து எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதையுமே அதில் சேர்த்துட்டு பச்சை மணம் மாறட்டும். இந்த நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா கொடம்புளி, பொதுவாகவே கேரளாவில் வந்து கொடம்புளி தான் அதிகம் எடுப்போம். அதை வந்து நல்லா சூடு தண்ணியில் வச்சுக்கோங்க. பொடி வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மீன் குழம்பு மசாலா, காஷ்மீரி மசாலா, இது மட்டும் போட்டு நல்லா வந்து மணம் வரட்டும். லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம புளிப்பு வேணும் பார்த்தீங்களா, அதனால அந்த தண்ணியும் அது கூடயே சேர்த்து நல்லா கிண்டி விட்டு தேவையான தண்ணி வந்து நல்லா வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து கட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் மீன் வந்து சேர்த்துக்கணும். அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா அந்த பச்சை மணம் எல்லாம் மாறி குழம்பு வந்து கட்டியாகும். இந்த அளவுக்கு கட்டியிலே நம்ம என்ன செய்யணும், மீன் வந்து சேர்த்தணும். மீனை சேர்த்துட்டு நான் தான் நல்லா கிண்டுது அப்படின்னு மொத்தமாக சுற்றி கிண்டி வச்சிடாதங்க. மீன் சேர்த்துட்டு லைட்டாக அமுக்கி விட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆயிரும். லைட்டாக இது பண்ணும்போது, ஏன்னா மீன் வந்து சீக்கிரமே வேகக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ வந்து அந்த புளிப்பு எல்லாமே அந்த மீனில் சேரணும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது வாசனை சும்மா வீடு நிறையா இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் தேங்காய் எண்ணெயும் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய வஞ்சரம் இல்லாமல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேன். வச்சுட்டு இன்றைக்கி சாப்பிட்டாலும் சரி, நாளைக்கு சாப்பிட்டாலும் சரி, நாளை கழிச்சு சாப்பிட்டாலும் சரி, எப்போ சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.